வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நம்ம அரிசி உப்புமா செய்ய போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்த உடனே குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நம்ம சாப்பிடலாம். வாங்க பார்க்கலாம். அரிசி உப்புமாவுக்கு 1 கப்பு புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாடு அரிசி, பொன்னி அரிசி இருக்குது. 1 கப் அரிசினா 1/2 கப்பு கடலை பருப்பு. இந்த ரெண்டும் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்குவோம். அரிசி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண அரிசியை பேனில் போட்டு வறுத்துக்கிடுவோம். இந்த அரிசி பருப்பு ரெண்டையுமே ஒன்றால் போட்டு நல்லா வறுத்துருங்க. அரிசி ஓரளவுக்கு பொரிய ஆரம்பிச்சிச்சு. நல்லா பொரியட்டு. பருப்பு கால் கூட நல்ல கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்த்தீங்களா? நல்லாவே அரிசி வறுபட்டுச்சு. இப்போ இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். 1/2 ஸ்பூன் ஜீரகம், நல்ல மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், இதை போட்டு மிக்சியில் பொடி பண்ணிடுவோம். அந்த அரிசி பருப்பை 1 பாதியாக ரவை மாதிரி உடச்சி வச்சுருக்கோம். ஒரு 1/2 கப்பு தேங்காய் எடுத்துடுங்க. தாளிக்கிறதுக்காக இஞ்சி, கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். சரியா? இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அரிசி எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த 1 கப்புக்கு 1/2 கப்புங்கிற விதத்தில் பருப்பு எடுத்துடுங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுடுங்க. கால் ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சோடனே இஞ்சி, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் பொடி, வதங்கின உடனே அரிசி வச்சுக்க பொடி, 1 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி, உப்பு போட்டுடுங்க.
தேங்காய் வந்து மிக்சியில் ஒன்று பாதியாக அரைச்சி வச்சுருக்கேன். திருவல்ல அதுக்கு பதிலாக அரைச்சி வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டு அதுவும் இதோட சேர்க்கணுங்க. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துச்சு. குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.